Taste the Daily. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதாக அறிவித்திருந்த கொரிய நிறுவனம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் தொழில் தொடங்க உள்ளதாக அறிவித்ததன் மூலம் புதிய வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாலாகாத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த அவாசங் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் துவங்க உள்ளதாக அறிவித்த நிலையில் தற்போது தமிழகத்தை விட்டு ஆந்திர மாநிலத்தில் தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொம்மை முதல்வர் 4 ஆண்டுகளாக வெளிநாட்டு சுற்றுலா, உள்ளூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுச் செயலாளர், வருவதாக சொன்ன நிறுவனங்களே பேக்கப் செய்யும் நிலையில்தான் ஸ்டாலினின் ஆட்சி இருப்பதாக சாடியுள்ளார். இதற்கான காரணங்களை ஆய்வு செய்வது அவசியம் என்றும், சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கும், படுகொலியில் சென்ற பெண்களின் பாதுகாப்பு, விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல்கள் என அடிப்படையிலேயே சீர்குலைந்து போயிருக்கும் ஸ்டாலின் அரசின் விளம்பர மாடல் நிகழ்ச்சிகளும் வர்ணஜால விளம்பரங்களையும் காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்துவிடுமா என்றும் கேள்வி எழுப்பினார். பொம்மை முதல்வர்தான் இப்படி என்றால் அவர் அரசில் தொழில்துறைக்கு வந்திருக்கும் அமைச்சரோ வெள்ளை பேப்பரை காட்டும் அமைச்சராகத்தான் இருப்பதாக விமர்சித்துள்ள கழக பொதுச் செயலாளர், இத்தகைய வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் தமிழகத்துக்கு எப்படி தொழில்கள் வரும் என்றும் வினவியுள்ளார். மேலும் புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாலாகாத ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ள கழக பொதுச் செயலாளர், இன்று நம்மை விட்டு சென்ற தொழில் நிறுவனங்கள் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தமிழகத்தை தேடி வரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள FL2 மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காத விடியாதிமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பி தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்த விடியாதிமுக அரசு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தராமல் வெற்று விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் அளித்து தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் தொகுதி பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் FL2 மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையின் இருபுறமும் குடியிருப்புகள், மருத்துவமனைகள் மற்றும் வங்கிகள் செயல்பட்டு வருவதன் காரணமாக எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்கும் இந்த இடத்தில் மதுபான கடை இருப்பதால் பள்ளி மாணவர்கள், மகளிர், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் இடையூறாக இருந்து வரும் FL2 மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாமக்கல் மாவட்டத்தின் சார்பில் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி தங்கமணி தலைமையில் நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்களும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்டம், மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டி போராட்டம், இது போராட்டம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி மற்றும் கழகத்தின் அனைத்து சார்பணி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயரை நீக்காமல் வைத்திருந்தால்தான் கள்ள ஓட்டு போட முடியும் என திமுகவினர் நினைக்கின்றனர் எனவும், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திருட்டு ஓட்டை வைத்துதான் திமுக வெற்றி பெற்றுள்ளது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிறப்பு தீவிர முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அனைத்து கட்சியுமே அதில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் திமுக எதற்காக இருக்கின்றார்கள்? அங்கே இறந்த வாக்காளர்களை, வெளியே சென்ற வாக்காளர்களை
அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் திருட்டோட்டு போட முடியும் என்ற அடிப்படையிலே இதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இது இருந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டுமா, வெளியூர் சென்றவர்கள் பட்டியலில் இருக்க வேண்டுமா? அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சராக இருந்தவர் பேசுகின்றார்கள், வாக்கு திருட்டு மட்டுமல்ல, மோடியும் அமித்ஷாவும் திருடர்கள் என்று எவ்வளவு பயங்கரமாக சொல்கிறார் என்று சொன்னால், இந்த திருட்டோட்டை வைத்துதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் 21. இப்பொழுது வாக்காளர் சிறப்பு முகாமிலே யாருடைய வாக்கும் விடுபடாது என்று அதிகாரிகள் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கின்றார்கள். எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? இருந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? வெளியூர் சென்ற வாக்காளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இரட்டை பதிவு இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் அதிகாரிகளை வைத்து திருட்டோட்டு போட்டு வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக இந்த SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாமை நீங்கள் எதிர்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லா பகுதியிலும் சிறப்பாக தானே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், தேர்தல் கமிஷன் சொல்கின்றார்கள், ஒரு வாக்கு கூட நாங்கள் விடுபட மாட்டோம், நீங்கள் எங்கால் இருந்தால் கூட வந்து பாமை வாங்கி கொண்டு கையெழுத்தை போட்டுக் கொடுங்கள், நாங்கள் வாக்கிலாக பதிவை சொல்கிறோம் என்று சொல்கின்ற போது எதற்காக ஏற்க வேண்டும்? அன்றைய தினம் அதுக்கு ஒருபடி மேலே சென்று திமுக மத்திய அரசையும் பிரதமரையும் எந்த அளவுக்கு திட்டிக் கொண்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ நீங்கள் மைக்கடிக்கிறது என்பதற்காக என்ன வேணாலும் பேசிவிட்டு சென்றால், இன்னும் 4 மாதத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் அந்த எடப்பாடி தமிழகத்திலே முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களை பற்றி கவலைப்படாமல் மதுபான கடைகளை திறந்தே தீர்வோம் என ஸ்டாலின் அரசு முடிவெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலருமான தங்கமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் FL2 மதுபான கடையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், 10 ஆண்டு காலம் பள்ளிப்பாளையத்தில் மதுபான கடையை திறக்காத ஆட்சி அதிமுக ஆட்சி என பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது அப்பொழுது இருந்த அமைச்சர் அவர்கள், மக்களுக்கு இடைஞ்சல் என்று சொன்னால், மக்கள் எதிர்ப்பு என்று சொன்னால் நாங்கள் அங்கே திறக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதை மீறி இப்பொழுது இங்கே திறந்திருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டு காலம் பள்ளிப்பாளையம் நகரத்திலே பிராந்தி கடையே இல்லாமல் வைத்திருந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இப்பொழுது எங்கே பார்த்தாலும் சந்து கடை என்று, அதே போல FL2 என்று கடையை குறிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, பிராந்திகளுடைய டாஸ்மார்க்குடைய பாரை குறிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நூற்றுக்கணக்கான FL2 என்று சொல்லக்கூடிய மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக கடைகளை திறக்கின்றார்கள். இப்பொழுது நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூடிய விரைவிலே ஜீவாசிட் அருகிலே இன்னொரு கடை வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த ஆட்சி நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் செய்வது இப்படித்தான் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் ஒரு கடையை திறக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி வந்தவுடன் என்ன சொன்னார்கள்? முதல்ல சொன்னார்கள் நாங்கள் அனைத்து கடையும் மூடுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது படிப்படியாக என்று சொன்னார்கள். சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் எப்பொழுது சொன்னோம் என்று சொன்னார்கள். சரி, குறைக்காவிட்டால் பரவாயில்லை, இனிமேல் அதிகப்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் கேட்டபோது உறுதியாக இருக்காது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு முழுவதும் மனமகிழ் மன்றம் என்ற பெயரிலே இப்பொழுது சாராய கடை, பிராந்தி கடையை திறந்து கொண்டு இருக்கின்றார். இது அதுவும் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற போது இன்று தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அங்கே ரோட்ல நடந்து சென்றால் கூட இந்த கோயம்புத்தூரில் என்ன நடந்தது என்பதெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது போன்ற கடைகளை திறக்கின்ற போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வையூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பங்கேற்று 6 லட்சம் மதிப்பில் அமையவுள்ள புதிய நிழற்குடை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சாந்தி முருகேசன் உள்ளிட்டோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மக்களின் தந்தை என போற்றப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸின் 156வது பிறந்தநாளை முன்னிட்டு பாளை ரோட்டில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸின் திருவுருவ சிலைக்கு கழக வர்த்தக அணி சார்பில் முன்னாள் அமைச்சரும் வர்த்தக அணி செயலாளருமான சீத செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட டி குன்னத்தூரில் உள்ள அம்மா கோவிலில் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து டி கள்ளுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தொட்டிகப்பட்டி, அப்பரை, பெரியபுலாம்பட்டி உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் நேரில் சென்று வாக்காளர் திருத்த படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். டி கள்ளுப்பட்டி ஒன்றிய செயலாளர் ராமசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தண்டரை மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதி வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். அப்போது அதிமுக வாக்குச்சாவடி நிலைய நிர்வாகிகளிடம் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடாமல் தடுக்கவும், முறையாக பணிகளை மேற்கொள்ளவும் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2 பகுதி நேர நியாய விலை கடைகளை அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்த கவர் பனை மற்றும் திட்டச்சேரி ஆகிய பகுதிகளில் 2 பகுதி நேர நியாய விலை கடைகள் கட்டப்பட்டன. சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் 2 பகுதி நேர நியாய விலை கடைகளையும் குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகள் பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே. மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். வந்தவாசி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் ராஜேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட இணை செயலாளர் விமலா மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி முன்னிலையில் குன்றத்தூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சசிகுமார் என்ற கோபால்ராஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைஞூர் கிராமத்தில் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ். ராஜேந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பங்கள் வழங்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். மசார், காரப்பட்டு உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்காளர்களுக்கு சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த மையங்களில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரில் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நெல்லை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை தாங்கி தேர்தல் பணிகளில் ஈடுபடும் கழக நிர்வாகிகளுக்கு உரிய சட்ட ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே. பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திருமலையப்பன், வழக்கறிஞர் பிரிவு அவைத்தலைவர் ராஜேஷ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் லட்சுமண ரமேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் அன்பு அங்கப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மறைந்த அதிமுக முன்னோடியும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான ஜெயபிரகாஷின் உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளை கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே. அர்ஜுனன் துவக்கி வைத்தார்.
கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி 43வது வார்டுக்கு உட்பட்ட ஆனந்தா ஹவுஸ் பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளையும் 18வது வார்டு நல்லாம்பாளையம் சரவணா நகர் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளையும் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரத்தூர் ஊராட்சியில் வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் வைகை செல்வன் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் ப கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் பட்டியலில் 12,793 வாக்காளர்கள் 2 இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நீக்கக் கோரி அதிமுக சார்பில் சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. ஓசூர் சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் 2 இடங்களில் 12,793 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதையும் உயிரிழந்தவர்கள் மற்றும் போலி வாக்காளர்கள் உள்ளிட்டோரையும் நீக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த கும்பகோணம் மேற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுவாமிமலை, வளையப்பேட்டை, பட்டீஸ்வரம், நாகக்குடி பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். கும்பகோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பு அறிவழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு, ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன், சுவாமிமலை நகர செயலாளர் ரங்கராஜன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் டி கே ராஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை எதிர்ப்பதாக கூறும் ஸ்டாலின் தன்னுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக சென்னை வடக்கு கிழக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் குற்றம் சாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மட்டும் 50,000க்கும் மேலாக வாக்கு திருட்டு நடைபெறுவது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடக்க முடியுமோ அது உச்சகட்ட அளவுல கொடிகட்டு பறக்குது. ஒரு 3வது படிச்ச ஜிம் வாட்ச்மேன் அவனை பிஎல்ஓவா போடுறாங்க. அந்த பிஎல்ஓவோட பணி ஃபார்மை விநியோகம் செய்வதோடு அந்த வாக்காளர்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு அவங்க உதவி செய்யணும். அந்த 3வது படிச்சவங்களுக்கு படிச்சவங்களே ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு திணறாங்க. அவங்களால எப்படி எடுக்க முடியும்?